கருணா உள்ளிட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை வரவேற்ற ஸ்ரீதரன் எம்பி. அர்ச்சுனா இளம்குமரன் இடையே அமளி துமளி, கூட்டத்தில் வெடித்த வாக்குவாதம். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெடித்த சண்டை, வெளியேறினார் ஸ்ரீதரன் எம்பி. யாழில் கம்பத்தில் கட்டி வைத்து சிறுமி மீது தாக்குதல், பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. வாய் தர்க்கத்தில் முடிந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அர்ச்சுனாவே காரணம் எனவும் குற்றச்சாட்டு. பிரித்தானியா விதித்துள்ள தடை கண்டனம் வெளியிட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ. ஜெர்மனியில் ஈழப்பட இதழை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களிலும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் இதழை பெற்றுக் கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் 004921059070 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்சில் ஈழப்பட இதழின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ்ச் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழப்பட இதழை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து தொடர்புகளுக்கும் 003378808116. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகள் நீதிக்கான தேடலின் நம்பிக்கை கீற்று என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அனுப்பி வைத்த கடிதத்தில் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்வுகளுக்கு முன்னதாக இனப்படுகொலையின் பங்குதாரர்களான 4 மீது பிரித்தானிய அரசு விதித்துள்ள பயணத்தடை காலம் தாழ்த்தியாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மீள அரும்பச் செய்துள்ளது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேரினவாத அரசு வலிந்து நடத்திய போரின் போது மோசமான மனித உரிமை மீறல்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த 4 பேர் மீதும் பிரித்தானிய அரசு விதித்திருக்கும் தடையினையும் சொத்து முடக்க அறிவிப்பையும் சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் தமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சிறிய நம்பிக்கை ஒளிக்கீற்றாகவே ஈழத்தமிழர்கள் பார்க்கிறார்கள். 80 வருடங்களுக்கு மேலாக கேட்பாரற்று படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்துமாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு தமக்கான நீதியின் கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையினை கொடுத்துள்ளது. காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளான தமிழர்களின் இறைமையை பெரிதோர் இனத்தவரிடம் ஒப்படைத்துச் சென்றமை வரலாற்று தவறு என்பதை உலகம் இப்போதாவது உணர தலைப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்தார். நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளம்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இளம்குமரன் மற்றும் அர்ச்சுனாவிற்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அர்ச்சுனா, அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினரான இளம்குமரன் நாட்டின் சனத்தொகை குறித்து தெரிவித்த கருத்தை கடுமையாக விமர்சித்தார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமரனின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த இளம்குமரன், அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பெண்கள் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக சாடியுள்ளார். இந்த நிலையில் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டை போட்டனர். இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லையாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறினார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடம் அமளி துமளி ஏற்பட்டது. வலிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட பொழுது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களின் தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியாக மாறியது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவர்களது காதல் விடயங்கள் பற்றியும் பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் சண்டையிட்டுக் கொண்டனர். இந்நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்திய போதும் அது நடைபெறவில்லை. எனவே இதை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறிச் சென்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பதியில் சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியமை தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கேணி காவல்துறைக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேற்படி பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை வாங்கச் சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாக கூறி கடையின் உரிமையாளரான பெண் மேற்படி சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் உடல் காயங்களுக்குள்ளான சிறுமி அன்று இரவு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தித்துறை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் காணப்படுவதன் காரணமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு வைத்தியசாலையில் உள்ள பருத்தித்துறை காவல்துறையினர் ஊடாக மருதங்கேணி காவல்துறைக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மருதங்கேணி காவல்துறையினர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைத்து சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படும் பெண்ணின் வீட்டிற்கு காவல்துறையினர் சென்றபோது அங்கு வீடு பூட்டியிருந்ததால் இது தொடர்பில் தொலைபேசி ஊடாக அவர்களுக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் தொலைபேசி வழியாக முறையிடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் 14 வயது சிறுமியொருவர் கடையொன்றில் கேண்டோஸ் திருடியதாக குற்றம் சாட்டி கடையின் உரிமையாளர் சரமாரியாக தாக்கி கொடூர சம்பவம் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பொற்பதி பகுதியில் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தாக்குதலுக்குள்ளான சிறுமியை அவரின் தாய் கடைக்கு சென்று அங்கு சில பொருட்களை கொள்வனவு செய்து வருமாறு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் குறித்த சிறுமி கடைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்தார். மிகுதி பணத்துக்காக சிறுமி அதற்கு பெறுமதியான கேண்டோஸ் ஒன்றை எடுத்து உண்டு கொண்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர் அவரை கடுமையாக தாக்கியுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை அவிழ்த்து விட்டுள்ளார். இந்நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாமல் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்க்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் அறிந்த பெற்றோர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மோசமான செயற்பாடுகளின் மூலம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குழப்பியுள்ளார் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை 9 மணிக்கு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவடைந்த பிற்பாடு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேலும் தெரிவிக்கையில் வரவு செலவு திட்ட கூட்டத்துடன் முடிவடைந்த நிலையில் யாழ் மாவட்டத்துக்கு பாதீட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பதற்காக இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்ட அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடப்படவிருந்த இந்த கூட்டத்தில் சிவபூஜையில் கரடி புகுந்ததைப் போல் சம்பவங்கள் இடம்பெற்றன. தொல்லை தாங்க முடியாமல் எம்பி ஒருவர் வெளியேறிச் சென்றார். மேலும் சில அதிகாரிகள் மன உளைச்சலுக்குள்ளாகினர். அவருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாத நபரொருவரால் தான் இப்படி நடந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மோசமாக நடந்து கொண்டார். தனக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக சம்பந்தமில்லாத விடயங்களை கூட அவர் குறிப்பிட்டார். எத்தடை வரினும் யாழ் மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடரும். அவை உரிய வகையில் முன்னெடுக்கப்படும். ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்குள்ள அதிகாரம் இனி முழுமையாக பயன்படுத்தப்படும். சம்பவம் தொடர்பில் ஊடகங்களில் செய்திகள் வரும். நாம் இது பற்றி மக்களிடம் முறையிடுகிறோம். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என அவர் இதன்போது குறிப்பிட்டார். நிராகரிக்கப்பட்ட 9 சபைகளின் வேட்பு மனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இடைத்தலைவர் சித்தார்த்தன் தெரிவித்தார். யாழ் சுன்னாகம் கந்தர்வடை பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எல்லா சபைகளிலும் வெல்லக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் உள்ளது. பிரதேச சபை தேர்தல் என்பது கிராம மட்டத்தில் உள்ள விடயங்களை கையாள்வதற்குரிய தேர்தலாகும். எனவே மக்கள் கிராமத்தில் செல்வாக்குக்குரியவர்களாக வாக்களிப்பார்கள். இது நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து அமோக வெற்றியடைய செய்வார்கள் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். பிரித்தானியா தடைகளை விதித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டார். பிரித்தானியாவின் இந்த தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல, மாறாக விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான செல்வாக்கின் விளைவாகும். இது நீதி அல்ல. சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை அனுபவித்து நமது தேசத்தின் நல்லிணக்கத்தை அவதானத்திற்குட்படுத்துவதாகும். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடினமான முடிவுகளால் பெறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தடைகள் ஊடாக நமது இராணுவத்தின் மன உறுதி வீழ்ச்சியடையக்கூடும். இதுபோன்ற மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் இராணுவத்திற்கு போராடுவதற்கு தைரியம் இல்லாமல் போகலாம். அத்துடன் இந்த தடைகளுக்கு பின்னால் உள்ளவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை. சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு
ஒருபோதும் எவரையும் தடையாக இருக்க அனுமதிக்க மாட்டோம். இதன்போது சில சர்வதேச அரச சாரா நிறுவனங்கள் மூலமாக சமூகங்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக சலுகைகளை பெறும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழ் சமூகம் ஆளாக வேண்டாம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பட்டலந்த படுகொலைகளுக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி கோருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது பட்டலந்த விடயம் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த விடயத்தில் நாம் தெளிவாக இருக்கிறோம். அங்கு சித்திரவதைகள் படுகொலைகள் நடைபெற்றதால் அவை விசாரிக்கப்படுவதோடு தண்டிக்கப்பட வேண்டும். எவராக இருந்தாலும் மனித உயிர்களுக்கு மதிப்பளித்து அந்த செயற்பாடுகள் மீண்டும் நிகழாதிருக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் கூட வடகிழக்கு பகுதியில் இராணுவத்தினரால் நடத்தப்பட்டிருந்த பல்வேறு வதை முகாம்களில் பல படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டன. வெள்ளை கொடியை ஏந்தி வந்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதோடு அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்ட காணொளிகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிட்டன. இதற்காக நாங்கள் நீதி வேண்டி சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று அழுத்தங்களையும் பிரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பில் தீர்க்கமான முடிவெடுத்து இவ்வாறான படுகொலைகள் குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். விசாரணைகள் மிகவும் நேர்மையாக முன்னெடுக்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான உரிய தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகள் பட்டலந்தையில் மாத்திரமல்ல, வடகிழக்கில் பல ராணுவ முகாம்களில் நடத்தப்பட்டு வந்தன. எவ்வித பேதங்களுமின்றி விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. எதிர்காலத்திலும் அவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு உறுதியான நீதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். நீதி பொறிமுறைகளுக்கு எமது ஒத்துழைப்புகளும் எமது போராட்டங்களும் என்றும் தொடரும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.